மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையினால் 4 முக்கிய ஆவணப்படுத்தல் வெளியீடுகள் இன்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையின் திட்டமிடல் பிரிவினால் கடந்த ஆண்டின் செயற்பாடுகளை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்ட 4 முக்கிய ஆவணப்படுத்தல் நூல்கள் என்று ஆகஸ்ட் 10, 2026 மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி டாக்டர் முரளீஸ்வரன் அவர்களினால் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டன. மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை மற்றும் அதன் கீழ் இயங்கும் பல்வேறு சுகாதார நிறுவனங்கள் மற்றும் பிரிவுகளினால் முன்னெடுக்கப்பட்ட செயற்பாடுகள், சாதனைகள், புள்ளிவிவரத் தரவுகள், அனர்த்த முகாமைத்துவ நடவடிக்கைகள், பங்குதார நிறுவனங்களுடனான ஒருங்கிணைந்த செயற்பாடுகள் மற்றும் நிர்வாகச் செயற்பாடுகளை முறையாக ஆவணப்படுத்தும் நோக்கில் இவ்வெளியீடுகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. முதலாவது வெளியீடாக ஆனுவல் ஹெல்த் புல்லட்டின் 2025 வெளியிடப்பட்டது. இந்நூலில் மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனைக்கு உட்பட்ட பல்வேறு பிரிவுகளினால் கடந்த வருடத்தில் முன்னெடுக்கப்பட்ட செயற்பாடுகள் தொடர்பான விரிவான தகவல்கள் தொகுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக ஒவ்வொரு பிரிவிற்கும் உரிய புள்ளிவிவரத் தரவுகள், முக்கிய நிகழ்வுகள், திட்டங்கள், செயற்பாடுகள் மற்றும் அவற்றின் முன்னேற்றங்கள் மற்றும் சாதனைகள் ஆகியவை முறையாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. பல்வேறு பிரிவுகளின் தலைவர்கள் மற்றும் உத்தியோகத்தர்களின் பங்களிப்புடன் திட்டமிடல் பிரிவினால் இந்நூல் தொகுக்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது. இரண்டாவது வெளியீடாக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் 2025 என்ற நூல் வெளியிடப்பட்டது. கடந்த வருடத்தில் மட்டக்களப்பு மாவட்டம் எதிர்கொண்ட வெள்ள அனர்த்த நிலைமையின் போது மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை, அதன் கீழ் இயங்கும் மருத்துவமனைகள், சுகாதார வைத்திய அதிகாரி நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு சுகாதார நிறுவனங்களினால் மேற்கொள்ளப்பட்ட முன்னெச்சரிக்கை மற்றும் அவசரகால நடவடிக்கைகள் இந்நூலில் விரிவாக ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. வெள்ள அனர்த்தத்தை எதிர்கொள்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட முன் தயாரிப்புகள், திட்டமிடல்கள், நிறுவனங்களுக்கிடையிலான ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள், எதிர்கொள்ளப்பட்ட சவால்கள் மற்றும் அவற்றை சமாளிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் ஆகியவை இதில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையின் அனர்த்த முகாமைத்துவத்திற்கான பொறுப்பு அதிகாரியான டாக்டர் அச்சுதன் அவர்களினால் இந்நூல் தயாரிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது வெளியீடாக என்ஜிஓஸ் கொலாபரேட்டிவ் ஃப்ரேம்வொர்க் என்ற நூல் வெளியிடப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் சுகாதாரத்துறையுடன் இணைந்து செயற்பட்டு வரும் அரச சார்பற்ற நிறுவனங்கள், என்ஜிஓஸ், அவற்றினால் மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனைக்கு வழங்கப்பட்டு வரும் பங்களிப்புகள் மற்றும் அவற்றின் முக்கிய செயற்பாடுகள் தொடர்பான தகவல்களை ஒருங்கிணைத்து இந்நூல் தயாரிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட மக்களின் சுகாதார நலனை மேம்படுத்துவதில் அரச சார்பற்ற நிறுவனங்கள் வழங்கும் பங்களிப்பு, அவற்றின் நோக்கங்கள் மற்றும் சுகாதாரத்துறையுடன் இணைந்து மேற்கொள்ளப்படும் ஒருங்கிணைந்த செயற்பாடுகளை முறையாக பதிவு செய்வதே இவ்வெளியீட்டின் முக்கிய நோக்கமாகும். இந்நூலும் மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையின் திட்டமிடல் பிரிவினால் தொகுக்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது. நான்காவது வெளியீடாக மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையின் நிர்வாக பிரிவின் கடந்த வருட செயலாற்றுகையை அடிப்படையாக கொண்ட ஆவணம் வெளியிடப்பட்டது. நிர்வாக பிரிவின் உத்தியோகத்தர்களின் கடந்த வருட செயற்பாடுகள் மற்றும் செயலாற்றுகையை அடிப்படையாக கொண்டு முன்னாள் நிர்வாக பிரிவு உத்தியோகத்தரான திரு ரகுராஜா அவர்களினால் இவ்வாவணம் தயாரிக்கப்பட்டுள்ளது. நிர்வாக பிரிவினால் மேற்கொள்ளப்பட்ட முக்கிய பணிகள், உத்தியோகத்தர்களின் பங்களிப்புகள் மற்றும் கடந்த வருடத்தில் முன்னெடுக்கப்பட்ட முக்கிய செயற்பாடுகளை முறையாக ஆவணப்படுத்தும் வகையில் இவ்வெளியீடு அமைந்துள்ளது. ஆவணப்படுத்தலின் முக்கியத்துவமானது. மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையின் செயற்பாடுகள் மற்றும் சாதனைகள் மட்டுமன்றி அனர்த்த முகாமைத்துவ அனுபவங்கள், அரச சார்பற்ற நிறுவனங்களுடனான ஒருங்கிணைந்த செயற்பாடுகள் மற்றும் நிர்வாக செயலாற்றுகை ஆகியவற்றை முறையாக பதிவு செய்யும் வகையில் இந்நான்கு வெளியீடுகளும் முக்கியத்துவம் பெறுகின்றன. கடந்த கால செயற்பாடுகள் மற்றும் அனுபவங்களை பதிவு செய்வதுடன் எதிர்கால சுகாதார திட்டமிடல், வள முகாமைத்துவம் மற்றும் கொள்கை தீர்மானங்களை மேற்கொள்வதற்கான பயனுள்ள தகவல் வளமாகவும் இந்நூல்கள் அமையும். மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையின் திட்டமிடல் பிரிவு, நிர்வாக பிரிவு, பல்வேறு பிரிவுகளின் தலைவர்கள் மற்றும் உத்தியோகத்தர்கள்,
அத்துடன் சுகாதாரத்துறையுடன் இணைந்து செயற்படும் பங்குதார நிறுவனங்கள் ஆகியோரின் ஒத்துழைப்புடன் இவ்வெளியீடுகள் தயாரிக்கப்பட்டுள்ளது. இவ்வெளியீடுகள் மட்டக்களப்பு மாவட்ட சுகாதாரத்துறையின் கடந்த கால செயற்பாடுகளை பதிவு செய்வதோடு மட்டுமல்லாமல் எதிர்கால சுகாதார சேவைகளை மேலும் பலப்படுத்துவதற்கான முக்கிய அறிவு மற்றும் திட்டமிடல் வளமாகவும் அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதோட உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷனை தரக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கும். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொன்னால் டெக்னிக்கலாக அஜுவல் சொல்கிற அனுபவத்தோட நாங்கள் கடந்த வெள்ளத்தை எப்படி கட்டுப்படுத்தினோம், அதில் இருந்த சில சக்ஸஸ் ஸ்டோரிஸ், எந்தெந்த கிளஸ்டர் பாதிக்கப்பட்டிருந்தது, அதில் உதாரணத்துக்கு ஒரு கர்ப்பிணி தாய ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு பட்ட பாடு ஒரு கதையாக அதில் இருக்குது. அப்படி சில சுவாரஸ்யமான கதைகளும் அதில் இருக்குது. அது மனுஷன் நாயை கடிச்ச செய்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய இதுகள் அஜோசர் சொன்ன மாதிரி தான் நம்ம கொரோனாக்கு நம்ம ஒரு புத்தகம் எழுதியிருந்தோம்னா அது எவ்வளோ பெரிய ஒரு புத்தகமாக இருந்திருக்குமெண்டு அருமையாக சார் முயற்சி தான் நம்ம எல்லாம் பாரத வேலையை செய்துட்டு போவோம். இப்போ லாஸ்ட் வீக் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரொடக்டிவிட்டி டீம் வந்திருந்தாங்க. நம்ம இன்னொரு சொன்னாலும் அவன் பேப்பரை தாங்கன்னு தான் கேட்பான். நம்ம வாயில் சொல்லி எதுவுமே சரி வராது. நாங்கள் மிஸ் பண்ண ஒரு விஷயம், நம்ம நிறைய ஈவெண்ட்ஸ் செய்கிறோம். அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் செய்கிறோம்னா அது கட்டாயம் ஒரு சின்ன ஒரு 15-20 ஃபோட்டோஸை போட்டு 4-5 பேப்பரில் ஒரு ரிப்போர்ட்டாக இருக்கும். உதவிழா செய்கிறோம்னா அது சின்ன புத்தகமாக இருக்கும். அது அப்படி நம்ம நிறைய செய்கிறோம். அவ்வளோத்தையும் நம்ம கடந்த காலத்தில் நான் சொன்னதை அப்படி செய்யணும்னு இந்த வருஷத்துலேயும் ஒரு 4-5 பேப்பர் கொண்டு ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் ஒரு புத்தகமாக கொண்டு வந்துட்டோம்னா அது ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்கும். இந்த நேரத்தில் என்ன ஞாபகம் வச்சு சார் அழைச்சதுக்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நடைபெறுவதற்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதில் பங்கு எதுவும் இல்லை. இருந்த போதிலும் திரு ரகுராஜா அவர்கள் இதில் மிகவும் கஷ்டப்பட்டு இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்திருக்கிறார். எதிர்காலங்களில் இவ்வாறான வெளியீடும் நேரங்களில் நாங்களும் மிக அர்ப்பணிப்புடன் அவ்வாறான வெளியீடுகளை வெளியிடுவோம் என கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு நான் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். சகல பிராந்திய அதிகாரிகள் மற்றும் விருதுநகர் வந்திருக்கின்ற முன்னாள் நிர்வாக உத்தியோகத்தர் ரகுராஜா அவர்கள், அதே போன்று இந்த எங்களுடைய பணிமனையை சேர்ந்த அத்தனை உத்தியோகத்தர்கள், எங்களுடைய இந்த நூல்களுக்கான அனுசரணையாளராக வந்திருக்கின்ற குளோபல் ஷீட் பாஞ்சால நிறுவனத்தின் பிரதிநிதிகள் மற்றும் எங்களுக்கு எப்பொழுதுமே எங்களுடைய நிகழ்வுகளை ஊடகங்கள் வாயிலாக மக்கள் மத்தியில் எடுத்து சென்று 2025ஆம் ஆண்டில் நமது மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையில் அனைத்து பிரிவுகளிலும் நடைபெற்ற நிகழ்வுகள் தொடக்கம் அந்தந்த பிரிவுகளுக்குட்பட்ட தரவுகளையும் உள்ளடக்கியதாகவும் மற்றும் நிகழ்வுகளுக்குரிய ஆவணப்படுத்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் உள்ளடக்கியதாகவும் மட்டக்களப்பு மாவட்டத்துக்குரிய முழு ஹெல்த் டீட்டெயில்ஸையும் உள்ளடக்கியதாக இந்த புத்தகம் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் அனைத்து பிரிவுகள் சார்ந்த பிராந்திய தலைவர்கள் அவர்களது ஒத்துழைப்புகள் மற்றும் அந்த பிராந்திய தலைவர்களின் உத்தியோகத்தர்களின் ஒத்துழைப்புகளுடன் முழு தகவல்களையும் உள்ளடக்கியதாக இந்த நூல் வெளியிடப்பட்டுள்ளது. நன்றி. 2025ஆம் ஆண்டில் நமது மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையில் அனைத்து பிரிவுகளிலும் நடைபெற்ற நிகழ்வுகள் தொடக்கம் அந்தந்த பிரிவுகளுக்குட்பட்ட தரவுகளையும் உள்ளடக்கியதாகவும் மற்றும் நிகழ்வுகளுக்குரிய ஆவணப்படுத்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் உள்ளடக்கியதாகவும் மட்டக்களப்பு மாவட்டத்துக்குரிய முழு ஹெல்த் டீட்டெயில்ஸையும் உள்ளடக்கியதாக இந்த புத்தகம் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் அனைத்து பிரிவுகள் சார்ந்த பிராந்திய தலைவர்கள் அவர்களது ஒத்துழைப்புகள் மற்றும் அந்த பிராந்திய தலைவர்களின் உத்தியோகத்தர்களின் ஒத்துழைப்புகளுடன் முழு தகவல்களையும் உள்ளடக்கியதாக இந்த நூல் வெளியிடப்பட்டுள்ளது. நன்றி. டிசாஸ்டர் காமன் பொதுவான விஷயம். அதில் இன்டென்சிட்டியும் அதில் ஃப்ரீக்வன்சியும் நம்ம விகிதங்களும் கூடிக்கொண்டு வருது. நான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணது 2001ஆம் ஆண்டு டீச்சர் வந்த அது ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட். அப்போ எனக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பேச தெரியாது.
அப்புறம் நான் டிஎம்ஓ வாரிச்சனை போனது 2006ஆம் ஆண்டு. அப்போ தான் டிசாஸ்டர்னா என்ன தெரிஞ்சது. போன உடனே ஒரு கம்ப்ளெக்ஸோட டிசாஸ்டர்னு சொல்லுவாங்க. டிசாஸ்டரில் ஒரு ஓரை சந்திச்சேன். கிட்டத்தட்ட 3 வருஷம் ஏராளமான மேனேஜ்மெண்ட். அதுக்கு பிறகு 2010ஆம் ஆண்டு பெரும் வெள்ளம் வந்தது. 2010-11 வெள்ளம். அது ஒரு பெரிய மேனேஜ்மெண்ட். அதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிட்ட கூட நான் திருப்பி ஒரு வெள்ளம் வந்தது. ஐயா ஆடிட்டில் சேர்க்கக்குள்ள அப்போ ஒரு ஃப்ளட் ஒன்று. இந்த ஃப்ளட்டை நாங்கள் திறமாக மேனேஜ் பண்ணினோம். அது ஐயா பெருசாக அப்ரிஷியேட் பண்ணார். அப்போ கணக்கை யோசித்தேன். இவ்வளோ டிசாஸ்டர் மேனேஜ் பண்ணியிருப்பேன். யாரும் என்ன அப்படி ஒன்றும் சொல்லலை. ஐயா அடிக்கடி சொல்கிற விஷயம் அதை புத்தகமாக்கணுன்ற ஒரு விஷயம். எவ்வளவோ செஞ்சிருக்க வேண்டிய நேரத்தில் அந்த கால பகுதியில் ஐயா இருந்திருந்தால் எவ்வளோ பெரிய டாக்குமெண்ட் நாங்கள் வெளியிட்டிருக்கலாம். இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் ஃப்ளட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ ஹெல்த்ன்றது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஒரு முக்கியமான செக்டர். ஹெல்த் இல்லாமல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் செய்ய முடியாது. ஏன்னா டிசாஸ்டரை அழிவு தான். அழிவில் ஹெல்த் முக்கியமாக இருக்கிறது. அதில் பெர்ஃபார்மன்ஸ், அதில் அனுபவங்கள் பகிரப்படக்குள்ள எதிர்கால சந்ததிக்கு ஒரு பெரிய டாக்குமெண்ட்டாக இருக்கும். இதில் தொகுப்பில் எனக்கு பெரிய பங்கு இல்லை. இதில் தொகுப்பில் பெரிய பங்கு செலுத்துறது எங்களோட ஏஓ, முதல் இருந்த ஏஓ டாக்டர் ரகுராஜா தில்லைநாதன் அவர்கள். அவரையும் நான் இந்த இடத்துல நினைவு கொண்டு கொண்டு நன்றி ஐயாக்கும் இதை தயாரித்த எங்களோட பிளானிங் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்து வருகிறோம். படைப்புகள் என்று உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டால் என்னை பொறுத்தவரையில் வெளிநாட்டவர்கள் அறிமுகப்படுத்த முன்னர் ஆப்ரேஷன் கத்தி என்று ஸ்கேல்பல் என்று கூறும் அந்த கத்தியை கூட மிக அழகாக பாண்டுகாவை என்று பிள்ளையாக உச்சரித்தாலும் நாம் கோத்தா அவை என்று கூறுவது போல நாங்கள் கோத்தவா என்று கூறுவோம் ஐயா. ஆனால் அதே சமயத்தில் பாண்டுகாவே என்றது தமிழ் உச்சரிப்பாக வரும். அந்த உச்சரிப்புடன் கூடிய அந்த மன்னன் இலங்கையில் மருத்துவ சகாப்தத்தில் ஸ்கல்பலை கண்டுபிடித்திருந்தார். அது அவனுடைய படைப்பு. ஆத்திசூடி என்றால் உடனடியாக நீங்கள் அனைவரும் கூறுவது அவை, அது அவருடைய படைப்பு. முதலில் செவ்வாய் கிரகம் என்று கூறினால் வேறு ஏதாவது நாங்கள் கூறியிருப்போம். இப்பொழுது நாசமாக போக வேண்டி வந்த எங்களுடைய இந்தியர்களும் அமெரிக்கர்களும்